உங்கள மாதிரி பிள்ளைங்க சொல்லி அழுதுட்டு ஆரி துப்புனா கூட பரவாயில்ல. 4 பேர் 4 விதமா பேசுவான். எப்படி பேசுவான்? இல்ல நீ ஒரு ஆம்பளையா? என்ன எப்படி பேசுற? இல்ல உனக்கு கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் முடிச்சு 12 வருஷம். இல்ல 12 வருஷமா பிள்ளை இல்லைன்னு தெரியுதுல? ஆமா. மூத்தவளை டைவர்ஸ் பண்ணல? டைவர்ஸ் பண்ணிடாமா? அவ தங்கச்சி இருக்கா பாரு, அவ குழந்தையா வேற. அவனை கல்யாணம் பண்ணிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கும். அவன் வந்து யோகத்துல இவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் பாப்போம் அப்படின்பா. இவன் பேசாத பார்த்து பேர் வைக்கிற மாதிரியே பேசுவான். அதனால 4 பேர் 4 விதமா பேசுவாங்கம்மா. நான் போய் வெளியில சொன்னா அதுக்கு அபமானம் இல்லையா? அதனால இனி நாம பிள்ளை இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். காசை கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி நம்ம பெற்ற பிள்ளையா வளர்த்தா என்ன? என் பெத்தார்தான் பிள்ளையா? நமக்கு கடவுள் வேண்டிய செல்வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து நாம பணத்தை கொடுத்து பாசாங்குக்காக ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தா என்ன? அதனால அண்ணா, எத்தனைதான் நாம பணம் கொடுத்து ஒரு பிள்ளையை வாங்கி வளர்த்தாலும் நாளை ஒரு காலத்துல அந்த பிள்ளை ஒரு சேர்ந்த பண்ணும் போது ஏன் பண்ணேன்னு அடிக்க மாட்டோம். அடிக்கணும்னு கைய ஓங்குனா அந்த பிள்ளை நம்மளை பார்த்து கேட்பாங்களே, உன் வயசுல பிறந்திருந்தா என்ன அடிக்கணும்னு நினைப்பியா? உன் பெத்த பிள்ளையா இருந்தா என்ன அடிப்பியா? என்ன இருந்தாலும் நான் ஊரா விட்ட பிள்ளை தானே அப்படின்னு அந்த பிள்ளை கேட்பான். அதனால் மன்னா பொண்ணுருகி ஐயா பிரம்மரிஷியே இருந்திருந்து நாமல் பிள்ளை இல்லை என்று வருத்தப்பட்டு நாளை ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்து வைகுண்டம் சேரும் காலம் வந்த உனக்கு வருகிறப்ப குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து இருவேறும் சிவலோகம் சேரும் காலம் வந்த சேர்ந்தெடுப்ப நாமளுக்கு குழந்தை இல்லையே மன்னா. அப்படியே மாண்டு வடிந்து போனாலும் செத்ததுக்கு பின்னால் அவருக்கு பெரிய போராட்டம் வரும். எப்பேற்பட்ட போராட்டம் வரும் தெரியுமா மன்னா? Oh!
வடிஞ்சிட்டா நம்மள அடக்கம் வந்ததுக்கு சொந்தக்காரன் நம்ம கிட்ட வர மாட்டான். ஏன் தெரியுமா? காசு பணத்தோடு நாம இறந்து போனா மூணாவது வீட்டு சொக்காரனா இருந்தா கூட நான் தான் சொல்லி வைப்பேன். யாரும் கிட்ட வரக்கூடாது. எவனாவது கிட்ட வந்து ஈனா கிட்ட வந்தா சரிப்பட்டு வராது. ஆமா, என் சித்தப்பனுக்கு நான் தான் பண்ணி வைப்பேன். பணங்காசு இருந்தா முன்னாடி வந்து நிற்பான். பணங்காசு இருந்தா சொல்லாமலே முன்னால வந்து நிற்பான். பணங்காசு இல்லாம மாட்டு வடிஞ்சு விட்டா என்ன ஆகும்? சொந்த பெரியப்பா மகனா இருக்கும். தம்பி, உங்க சித்தப்பா இருந்த வரைக்கும் உங்களை தான் பிள்ளையா நினைச்சாரு. பிள்ளை இல்லாமலே வாழ்ந்தார். உங்களை பிள்ளையா நினைச்சு வளர்த்தார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணாருடா. திடீர்னு செத்து போனாரு. ஆனா அவருக்கு காரியம் பண்ணுவதற்கு பெத்த பிள்ளை இல்ல. வளர்த்த உங்களை தான் நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும். உங்க கைய வைங்க அப்படின்னா அவன் சொல்லுவான். காசு பணம் இல்ல பத்தியா அதுக்கு பேசுவான். போங்களா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா? அவனே கெட்ட வீட்டுக்கு வெளியே நிக்க போயிட்டான். அதனால பெத்த அப்பனுக்கே கொல்லி வைக்கல. ஒண்ணு மத்த பையன் இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு அதான் சொல்லியிருக்காங்க. பணம் பந்தியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்கு தான் மதிப்பை தவிர ஒருவர் குணத்துக்கு என்னைக்கு மதிப்பு கிடையாது. அதனால் அம்மா என் பொண்ணுருகியே இனியும் நாமல் குழந்தை இல்லை என்று மனம் வருந்த வேண்டாம். தீராத விரைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். நம்மள மாதிரி திக்கச்சவங்களுக்கு இந்த ஐயா தான் துணை இருப்பாரு. அதனால் குழந்தை வேணுமானால் கடவுளை நினைத்து கையெழுத்து வணங்க வேண்டும். சிவனை நினைத்து நாமல் சிவத்தவங்களை செய்ய வேண்டும் என்று பொன்னுரையும் பிரம்மரிசியுமாக பிரம்மலோக வட்டத்திலே வந்து வெள்ளை சமாய் தலைமுழுகி விரதங்களை செய்திருந்தார்கள். தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவனை நினைத்து தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று எப்படி தவச்சாலை அலங்காரம் செய்கிறார்கள்? சாந்தி கொண்டு வைத்தார்கள். ஆண்டவன் சிவனை என்னை அரும்பெரும்
செய்தார்கள். ஒரு நாளா ஒரு மாதமா கிடையாது. 12 வருடங்கள் அப்படின்னா நாட்கள் பல வாரங்களாக, வாரங்கள் பல மாதங்களாக, மாதங்கள் பல வருடங்களாக, இப்படியே 12 வருடமும் சென்று விட்டது. ஆண்டவர் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்த்து 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 சிவபெருமான் வந்த பாடு. அப்போ கடவுள் நமக்கு ஏன் இன்னும் மனதிறங்கி வரல? ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை தவறாகத்தான் நாமல் தவறுகளை செய்து விட்டோமா என்று கடவுளாகிய சிவனை எண்ணி இரு பேர்களும் கண்ணீரை விழிக்கிறார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ, ஆண்டவனே பகவானே சம்போ, சம்போ சந்தா, அடி ஆசையும் தவத்தை பாடும், அடி ஆசையும் தவத்தை பாடும். கைலாசமே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு என்று ஆண்டவன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். அப்பந்தான் சிவனுக்கு தெரிந்ததா பிரம்மலோக வட்டனத்திலே பிரம்மரிஷியும் பொன்னுருகையும் பலத்த தவம் இருக்கிறார்கள். ஐயோ, நாமளுக்கு பூஜை செய்ய ஒரு குழந்தை வேண்டுமென்றல்லவா இருவேறும் இந்த தவம் இருக்கிறார்கள். சுயநலம் இல்லாமல் சிவனுடைய நலனை எண்ணி எனக்காக சிவ
வேணும் என்று சிவனுடைய அருளினாலே அந்த சிவகும்பம் பொன் கும்பத்திலிருந்து ஒரு செவ்வரளி மலர் அந்த பொன்னுருகி மடியிலே விழுந்தது. உடனே பொன்னுருகி கண் விழித்து பார்த்தார். சிவனுடைய அருளால் விழுந்த செவ்வரளி மலர் எடுத்து அதனையே இரு கண்களில் ஒத்திக்கொண்டு தன் தலையை சூடி சிவனே அவனுக்கு அருள்வாளித்து விட்டாரே. நம்ம வீட்டை பூஜை பண்ணும் போது சாமி போட்டாவில இருந்து பூ கீழே விழுந்துன்னா தவறா நினைக்க கூடாதா? கடவுள் நமக்கு வரம் கொடுத்துட்டார், நமக்கு உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அதனால் இந்த சிவன் கும்பம் பொற்கும்பத்தில் இருந்த பூவெடுத்து இரு கண்ணினை ஒட்டி தலையை சூடி அரண்மனைக்கு திரும்பி நாமல் தவத்தையே முடிக்க வேண்டும் என்று இந்த பொன்னுருகையும் பிரம்மரிசியுமாக அரண்மனைக்கு திரும்பி வந்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பொன்னுருகி பிரம்மரிசி அவன் முடிக்க வேணும் அரண்மனைக்கு ஓடி அச்சரிசி அமது பங்கி படைத்து பூமியிலே அமர்ந்து கொண்டு பிறந்தையை கட்டி வாயால் அமுது ஒண்ணு வயநாடு காத்து வருகிறார் இந்த பொன்னுருகி. இப்ப உள்ளவங்க யாராவது அப்படி பிள்ளைக்காக சாப்பிடணும் நினைக்காங்களா? இல்ல சாப்பிடுறாங்களா? ஐக்கிரவனுக்கு போய் எப்படி வாங்கிட்டு இப்படித்தான் தம்பதிக்கு வந்து 12 வருஷம் குழந்தை இல்லை. கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் குழந்தை இல்லை. உடனே திருச்செந்தூர் கோயிலுக்கு மாலை போட்டு கணவன் மனைவியும் ஒரு பிள்ளை வாங்கணும்னு கோயிலுக்கு வராங்க. எதுக்கு? கோயிலுக்கு கோயில்ல வந்து இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு பொம்மை வந்து 2-3 பிள்ளை குட்டி, ஒரு சின்ன பிள்ளை வந்து கக்கா இருந்துச்சு. உடனே அந்த பெண்ணை நெறியா தெரியுமா? இந்த குழந்தை வாங்கி வச்சுக்காங்க பாத்தீங்களா? அந்த பெண்ணை கூப்பிட்டு ஏமாந்த என் பிள்ளைய நீ பிடிச்சிக்கோ, நான் தண்ணி கொண்டு வந்தேன், பிள்ளை ஆகி போயிட்டு என் பிள்ளை வந்து வயிறு வச்சிரு அப்படின்னு
அந்த குழந்தைக்கு வரவங்க வந்த பொம்பளை கிட்ட பிள்ளைய கொடுத்துட்டா. உடனே அந்த பொம்பளை செஞ்சு தெரியுமா, நானே பிள்ளை வர வேண்டி வந்திருக்கேன், இவ்வளவு நாள் சுத்தமா இருந்து மாலை போட்டு 3 மாசம் மாலை போட்டு வந்து சுத்தமா இருந்து வந்திருக்கேன், ஆள் இந்த பிள்ளை என் கையில கொடுக்க அம்மா போ வேற யாரையா கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டா. முடிஞ்சது. இவன் கோயிலுக்குள்ள போறா பிள்ளை வர வேணும். உடனே பூசாரி மேல ஆமா போய் சாமி கும்பிடலாம். இறைவா குரு கடவுளே உன்னை நம்பிதான் வந்திருக்கேன், எனக்கு அடுத்த வருஷத்துல எப்படியாவது ஆம்பளை பிள்ளையாவது பொட்ட பிள்ளையாவது ஒரு பிள்ளை வேணும் இறைவா, வேலைவா அப்படின்னு கும்பிட்டா. இப்ப கும்பிட பார்த்த உடனே பூசாரி சாமி இருக்கு. என்ன கேட்க பிள்ளை வரம் கேட்கையா? யார்கிட்ட பிள்ளை வரம் கேட்க? என் சன்னதிக்கு வெளியில உனக்கு பிள்ளைய கொடுத்தேன், நீ பிள்ளைய வாங்கினியா? அக்கா இருந்த பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டியே. நீ பிள்ளை கேட்க உனக்கு 7 பிள்ளை கிடையாது. கொடுத்தார பிள்ளைய கொடுத்தார இந்த பிள்ளைய இருந்தாங்க. கஷ்டப்படாம உனக்கு பிள்ளை வளர்த்த கொடுத்தனே நீ கொண்டு போயிருக்க வேண்டியதானே? இல்ல அதான் இறைவனுடைய சோதனை. அக்கா அந்த பிள்ளைய கையில கொடுத்தா வாங்க வேண்டியதுங்களா? வெளியே வச்சு பிள்ளை கொடுத்து வாங்க மாட்டேன்ட்டா இன்னும் உனக்கு பிள்ளை கிடையாது அப்படின்னு போச்சுட்டா. அதனால கடவுள் வந்து நமக்கு வரத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அதை பார்த்திருந்து புரிந்து கடவுளிடத்துல வாங்கி கொள்ளணுமா? அதனால இந்த பிரம்ம ரிஷியும் பொதுரிகையாகப்பட்டவளும்